உமையம்மையானவள் அந்த 6 குழந்தைகளுடைய உருவத்தையும் ஒன்றிணைத்து கந்தன் அப்படின்னு அந்த ஒரே முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு உருவமாக்கின திருநாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள். வைகாசி விசாகம் முருகனுக்கு உண்டான நாள். அன்று நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அன்னைக்கு ஒரு நாள்ல நம்ம விமோச்சனம் தேடிக்கொள்ளலாம். முருகா அப்படின்னு நினைச்சு சாதாரணமா நம்ம பேசுற மாதிரியே அவர்கிட்ட பேசினாலே கடவுள் இறங்கி வரம் கொடுப்பார். 48 நாள் முருகனுக்கு டெய்லி காலம்பரை இந்த மாதிரி அரளிப்பூ வச்சோ இல்லாட்டி என்ன ஒரு போற்றி சொல்றீங்களோ அதையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஒரு மண்டலம் அந்த ஜாதகத்தை நீங்க எந்த ஜாதக பரிவர்த்தனையும் பண்ணாம அப்படியே வைங்க. அந்த 48 நாட்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் போயிடும். அந்த 48 நாள்ல நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதே தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் இன்னைக்கு நாளை புடிச்சுக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமஹா. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவானது என்னன்னா வைகாசி விசாகத்தை பற்றியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான் அவதரித்த தினம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது. அவதாரம்ங்கிறது என்ன அப்படின்னா, முருகன் எப்படி உதித்தார் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானுடைய 6 முகங்கள், அவருடைய 6 வடிவங்களாக சொல்லப்படுகின்ற சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம் அப்படிங்கிற அந்த 6 முகங்களில் இருந்தும் 6 தீப்பொறிகளை உண்டாக்குகிறார். எதற்காக? மக்களை காப்பதற்காக, அரக்கர்களுடைய பிடியிலிருந்து தேவர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்றுவதற்காக. இந்த அசுரர்களுடைய குணமே என்ன அப்படின்னா, இறைவனிடம் வரம் வாங்கிண்டு இறைவன்கிட்டயே அவர்களுடைய வித்தையை காமிக்கிறது அப்படிதான். அப்போ மக்களுக்கு அவர்கள் கொடுத்த துன்பம் தாழ மாட்டாமல் எல்லோரும் போய் ஈசனிடம் முறையிடுகிறார்கள். சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணணும், அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக சிவன் என்ன பண்றார், தன்னுடைய அந்த 6 முகங்களிலிருந்தும் 6 தீப்பொறிகளை உண்டாக்கி ஈசனுடைய அந்த 6 திருமுகங்களிலிருந்தும் தோன்றிய தீப்பொறியானவை சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் 6வரால் வளர்க்கப்படுகின்றன. அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் ஈசனுடைய உத்தரவுப்படி உமையம்மையானவள் அந்த 6 குழந்தைகளுடைய உருவத்தையும் ஒன்றிணைத்து கந்தன் அப்படின்னு அந்த ஒரே முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு உருவமாக்கின திருநாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள். இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு கேட்டா, வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில ஒட்டி இந்த விசாகம் வரும். இந்த விசாகத்தன்னைக்கு முருகனுடைய வழிபாடு, அது நீங்க என்ன வரம் வேணாலும் இறைவன் தருவார். பொதுவா பௌர்ணமி வழிபாடு நம்ம எடுத்து பண்றது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு ஏறுமுகமே இல்லாம அப்படியே தடங்களாவோ ஒரே இடத்துலயோ நின்று போயிருந்த விஷயங்கள், ஒரு விருத்தியே இல்லை, முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் பௌர்ணமி நாள்ல வேண்டிக்கலாம். பொதுவாகவே நீங்க பார்த்தா நம்முடைய தமிழ் மாதங்கள் எல்லா மாதங்களுக்கும் ஒரு பௌர்ணமியும் ஒரு முக்கியமான விசேஷத்தை ஒட்டி தான் நம்மளுடைய மக்கள் அதை கொண்டாடி நம்ம வந்திருக்கோம் வழி வழியா. அந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு. இப்போ சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம என்ன சொல்றோம், சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி அன்னைக்கு கலந்த சாதம் எல்லாமே பண்ணி கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு நதிக்கரையில அந்த பௌர்ணமி நிலவுல நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லோரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டு அன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம். இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சித்திரகுப்தனுக்கு நம்ம விசேஷமா கொண்டாடுறோம் இல்லையா? அதே போல நம்முடைய மரபு என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் முக்கியமான ஒரு விசேஷ தினம் அது அன்னைக்கு தான் இருக்கும். சில சமயம் அது சிவனுக்கு உண்டானது இருக்கலாம், உற்சவங்கள் இருக்கலாம், பெண் தெய்வங்களுக்கு உண்டான உற்சவங்கள் இருக்கலாம், முருகனுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு வழியிலையும் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில இந்த வைகாசி வரக்கூடிய இந்த பௌர்ணமி விசாகத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வைகாசி விசாகம் முருகனுக்கு உண்டான நாள். அன்று நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அன்னைக்கு ஒரு நாள்ல நம்ம விமோச்சனம் தேடிக்கொள்ளலாம். என்ன தவறுகள் இருக்கோ அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல எப்பயுமே உறவோட சேர்ந்து வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. நிறைய பேருக்கு சகோதர வர்க்கத்துடன் தொந்தரவு,
கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, பங்காளி எல்லாரோடையும் சண்டை இருக்கும். யாரு கூடயும் ஒத்து போகாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் உங்களுக்கு. அதுவுமே வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான். அப்ப அதை எப்படி நம்ம தீர்த்துக்கிறது அப்படின்னா, வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை வழிபட வேண்டும். எந்த முருகன் கோவில் பக்கத்துல இருக்கோ அதுக்கு போய் உங்களால முடிஞ்ச அரளிப்பூ கொஞ்சம் அதை வாங்கி முருகனுக்கு கொடுங்க. பாலபிஷேகத்துக்கு கொடுங்க. பல பேர் வந்து நேர்த்திக்கடன் மனதில் வேண்டின்னு காவடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வழக்கம் உண்டு. பால் கூட எடுத்துன்னு போவாங்க சில பேர். அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றபடி நீங்க பண்ணலாம். சிம்பிளா பண்ணணும். ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது. வீட்டிலேயே என்னால் வெளியில போக முடியல, வீட்டிலேயே நான் கும்பிடணும் அப்படின்னாலுமே அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முருகனுக்கு ஒரு பால், பசும் பாலை நல்ல சர்க்கரை, இனிப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை நைவேத்தியம் பண்ணலாம். முருகனுக்கு நிவேதனம் பண்ணி படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் படைக்கலாம், பால் பாயாசம் படைக்கலாம், இல்லை அரளிப்பூ கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். முருகனுக்கு உண்டான அந்த 108 போற்றிகள் இருக்கும் இல்லையா, அதை சொல்லி வழிபடலாம். எளிமையான வழிபாடு எல்லாவற்றையும் முருகன் ஏற்றுக்கொள்வார். எதுக்கெல்லாம் நான் வழிபடலாம் முருகனை இன்னைக்குன்னு கேட்டா, உறவுகளிடையே நல்ல ஒற்றுமை நிலவ வேண்டும். நான் வந்து என்னுடைய சுற்றம் சூழ சந்தோஷமா வாழணும். பகைமை உணர்வு மறைய வேண்டும். தொழில் விருத்தியாகணும். நல்ல வேலை கிடைக்கணும். பதவி உயர்வு கிடைக்கணும். நல்ல வருமானம் வரணும். வேலை மூலமோ தொழில் மூலமோ நல்ல வருமானம் வரணும். இது எல்லாவற்றையும் முருகனிடம் வேண்டலாம். முருகன் வந்து ரொம்ப எளிமையான கடவுள். நம்ம வந்து அவர்கிட்ட முருகா அப்படின்னு நினைச்சு சாதாரணமா நம்ம பேசுற மாதிரியே அவர்கிட்ட பேசினாலே கடவுள் இறங்கி வந்து வரம் கொடுப்பார். அதான் அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய கந்தர் அலங்கார பாடலை என்ன பாடுறாருன்னா, நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். என்ன பண்ணணும்? நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடுமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கடவுளையே நினைச்சு கந்தனுடைய அவருடைய மலரடிகளும் அவருடைய கைகளும் அவருடைய அந்த வலிமையான தோள்களும் இதெல்லாம் இருக்கும்போது, முருகன் காலில் அணிந்திருக்கின்ற சலங்கையும் இதெல்லாம் இருக்கும்போது, வேற எந்த கோள்கள் எந்த கிரகங்கள் வந்து எனக்கு என்ன கஷ்டம் கொடுத்துட முடியும் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார் கந்தர் அலங்காரத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நம்ம ஜாதகத்துல என்ன தோஷங்கள் வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எது இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் முருகனை மட்டுமே பற்றி கொண்டால் நம்மளுடைய எல்லா வினைகளும் அகன்றுவிடும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. அதை நம்ம பண்ணினாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். இப்ப ஜாதகத்துல யாருக்காவது வந்து நமக்கு தசாபுக்தி சரியில்லை, நமக்கு ஏதோ ஒரு மோசமான பீரியட் நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டங்களே வந்துட்டு இருக்கு, எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுமே குடும்பத்துல இல்லை அப்படிங்கும்போது, நீங்க 6 செவ்வாய்க்கிழமைகள்ல இன்னிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்க இந்த விசாகத்தன்னைக்கே நீங்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி 6 வாரங்கள் நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகள்ல காலை 6 முதல் 7 மணி, அந்த செவ்வாய் பகவான் ஹோரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த செவ்வாய் ஹோரையில 6 விளக்கு, மண் அகல் விளக்கு, சின்னதா நம்ம கார்த்திகைக்கு ஏத்துவோம் இல்லையா, அது மாதிரி சின்ன அகல் விளக்கு 6 விளக்கு முருகனுக்கு முன்னாடி வீட்டிலேயே நீங்க ஒரு தாம்பாளத்துல ஒரு சின்ன இதுல வந்து ஏற்றி முருகனுக்கு வச்சு, சிவப்பு நிற அரளிப்பூக்கள் அதை எடுத்து கொஞ்சம் வச்சு முருகனுக்கு உண்டான, ஒண்ணுமே எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாது, ஒண்ணுமே எனக்கு நேரம் இல்லை, ஓம் சரவண பவா அதை மட்டும் சொன்னா போதும். இந்த ஷடாட்சர மந்திரத்தை சொன்னாலே போதும். அதுவுமே சொல்லலைன்னா, முருகா என்னோட கஷ்டத்தெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும்னு மனமாற வேண்டிட்டு அந்த பூவை வச்சாலே முருகன் நமக்கு அருள் செய்வார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், நீங்கள் எந்த பிரார்த்தனையை இறைவன்கிட்ட வைத்தாலும் உங்கள் மனதளவில் நீங்கள் சுத்தமானவராக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நினைச்சுட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுட்டோம்னா அது பலிக்காது. எந்த கடவுளும் அந்த வரத்தை கொடுக்க மாட்டார். அதனால தூய்மையான மனதுடன் பிறருக்கு தீங்கு எண்ணாமல் நீங்க உங்களுக்கு பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா அது பலிக்கும். அதனால இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனுடைய வழிபாடுங்கிறத எடுத்து செஞ்சோம்னா திருமண வாழ்க்கை, நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறதே வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் இன்னைக்கு நாளை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை முருகன் பாத அரவிந்தங்களில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை வைங்க. 48 நாள் முருகனுக்கு டெய்லி காலம்பரை இந்த மாதிரி அரளிப்பூ வச்சோ இல்லாட்டி என்ன ஒரு போற்றி சொல்றீங்களோ அதையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஒரு மண்டலம் அந்த ஜாதகத்தை நீங்க எந்த ஜாதக பரிவர்த்தனையும் பண்ணாம அப்படியே வைங்க. அந்த 48 நாட்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் போயிடும். அந்த 48 நாள்ல நீங்க இதை செஞ்சு பாருங்க. முருகனுக்கு போய் இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஒரு மண்டலத்திற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் எடுத்து முயற்சி செய்யும் போது முன்னேற்றகரமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம்.
இது திருமண தடைக்கு மட்டும் கிடையாது. திருமண பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, குழந்தை பேற்றுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, நம்ம எல்லாரும் சஷ்டி விரதத்தை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ அந்த சஷ்டி விரதம் போன்ற இந்த வைகாசி விசாகமும், ஏன்னா சிவபெருமானுடைய அந்த 6 முகங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. அந்த 6 முகங்களுமே எப்படின்னா, ஒண்ணு அந்த எல்லையற்ற தன்மையை குறிப்பது, ஒண்ணு இறைவனுடைய அந்த அழித்தல் தொழிலை குறிப்பது. அழித்தல்னா என்ன? கெட்டதை அழிக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு முகத்துக்கும் ஒரு சக்தி உண்டு, ஒரு தத்துவம் உண்டு. அந்த 6 தத்துவங்களையும் ஒன்று சேர்த்துதான் அவர் என்ன பண்றார், அந்த 6 தீப்பொறிகளாக்கி அதை ஒரு குழந்தை வடிவில் இது பண்றார். அப்போ மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த எல்லா விஷயங்களையுமே கொடுக்கக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான் தான். அவரை மட்டுமே நீங்க பிடிச்சிருந்தாலே, அவரை சரணடைந்தால் மட்டுமே எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் நம்ம வெளியில வந்துடலாம். அதனால அவசியமா அந்த விசாகத்தன்னைக்கு போய் இன்று சாயங்காலம் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் நீங்க கட்டாயமா வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக ஒரு ஜாதகத்துல அதே போல தீரா பிணின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கர்ம வினையால ஏதாவது ஒரு நோய் உபத்திரவம் வெகு நாட்களாக தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அதற்குமே மருந்து உண்டு. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்னு தானே சொல்றோம் நம்ம இல்லையா? அப்ப முருகனுடைய அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. எந்த கோவிலுக்கு யார் வேணாலும் போகலாம். அதுக்கு இறைவனை தொழுவதற்கு ஒரு கண்டிஷனே கிடையாது, இதுதான் கட்டுப்பாடே கிடையாது. கட்டாயமாக போயிட்டு வாங்க, நம்மளுடைய கர்ம தோஷங்கள் அகலும். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பரிகாரம்னு அதுக்கு பின்னாடியே போயின்னு இருக்கோம். எப்பயுமே கர்மா என்பது கழித்து தீர்ப்பதற்கே. அது ரொம்ப ஒரு ஆணித்தரமான விஷயம். எல்லோரும் அவரவர்கள் செய்த வினையுடைய பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சயின்ஸ் சொல்றதும் அதுதானே. எந்த எனர்ஜியையும் எந்த ஒரு ஆற்றலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றத்தான் முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவமுமே. அதனால நம்மளுடைய கர்ம வினை எல்லாம் போகணும் அப்படின்னா அதை நம்ம அனுபவிக்கணும். அப்ப இறைவனை எதுக்கு நம்ம போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப இறைவனை பிடிச்சுண்டா ரொம்ப பயங்கரமான ஒரு மழை அடிக்கிறது, சூறாவளி காற்று இருக்கு, அப்ப நான் எப்படி தப்பிச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு கொடை மாதிரி இறைவன் வருவார். அவருடைய நம்ம பக்தியினால் அவரை சரணடைந்தோம் என்றால் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். சரி, உன்னோட கர்மா கழியட்டும், நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இறைவன் நமக்கு உணர்த்துவார். அப்போ நமக்கு நல்ல மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும், நல்ல மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ஏதாவது ஒரு சித்தர்களுடைய வழிபாடை நம்ம எடுத்து பண்றதுக்கு திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம், ஒரு திருப்புமுனை ஏற்படும் வாழ்வில். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில இறைவன் தன்னுடைய ஒரு நிமிடத்திலும் தன்னுடைய இருப்பை காட்டுவது இப்படிதான் நமக்கு காட்டுவார். கடவுள் நேர்லலாம் நமக்கு வர முடியாது இல்லையா? அதனால இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம என்ன செய்யணும்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களால என்ன எளிமையான முறையில எப்படி கும்பிட முடியுமோ, என்ன இயன்றதை பண்ணுங்கள். கடவுள் என்ன சொல்றார், எனக்கு ஒரு துளி ஒரே ஒரு இலையை வைத்தாலே போதும் அப்படின்னு தானே பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். அது மாதிரி உங்களால எளிமையா என்ன பண்ண முடியுமோ அதை செய்து இறைவனை வழிபடுங்கள். தூய்மையான மனதுடன் தூய்மையான பக்தியுடன் நாம் தரக்கூடிய எதையுமே இறைவன் ஏற்றுக்கொள்வார். அப்போ இந்த விசாகத்தன்னைக்கு யாரும் தவற விட்டுற வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோவிலுக்கு அருகில் எந்த கோவில் இருக்கோ அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி நாட்களையும் எப்பயுமே நம்ம தவற விடக்கூடாது. பௌர்ணமி தினங்கள்ல நம்மளுடைய குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வ வழிபாடையும் எடுத்து இன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இந்த வைகாசி விசாக திருநாளில் உங்கள் அனைவருடன் சேர்ந்து நானும் முருகனுடைய பாதார விந்தங்களை பணிந்து எல்லோருக்கும் நல்ல சகல சௌபாகியங்களையும் தர வேண்டும் என்று முருகனை மனமாற பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சரவணபவா.